நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். டேய் டேய் விக்டர் நில்லுடா, அம்மா ஜோம்னி அனுப்புறேன். தம்பி அம்மா ஒழுங்கா போ. சரிம்மா. பார்த்து நட. சரிம்மா. கத்துக்கு பயந்து நடையா. சரிம்மா. போயிட்டு வரையா. சரி வரமா, போயிட்டு வரேன். வையா. என் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நான் நல்லா எழுதிருக்கேன், நீ பச்சை நல்லா எழுதிருக்கல. நைட்டு லீவுக்கு நல்லா விளாடணும்டா, சூப்பரா என்ஜாய் பண்ண. சரியா? ஏய் நீ நல்லா பச்சை எழுதிருக்கல. நீ வரலையா? இல்ல நீ போ, நான் பின்னாடி வரேன். போ போ. பர்ஸு கீழே கிடக்கு, யாருக்குள்ளதும் தெரியல. நம்மளே எடுத்து வச்சுக்கிடலாமோ? என்ன இருக்கு? விக்டர் 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 கொஞ்சம் நில்லு. என்ன டீச்சர்? எக்ஸாம்ல நல்லா பண்ணியா? எல்லா எக்ஸாம் சூப்பரா எழுதிருக்கேன் டீச்சர். இப்ப எல்லா எக்ஸாம்லயும் நல்லா மார்க் வாங்குறேன்னு நினைக்கிறேன். நிறைய வரும் டீச்சர், நிறைய மார்க் வரும். எய்ம் வச்சிருக்க டீச்சர்? அடுத்து காலேஜ் தான் படிக்கணும் டீச்சர். அப்படியா? சரி. ஆமா டீச்சர். எல்லாமே நல்லா பண்ணிருக்க, நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், நல்லா ஜோம் பண்ணு, நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும். சரியா விக்டர்? சரி டீச்சர். நீ பையங்களோட சேர்ந்து வரும்போது கீழே குனிஞ்சு ஏதோ எடுத்தியே? ஒண்ணும் எடுக்கலையே டீச்சர். இல்லையே விக்டர், நான் பார்த்தனே. இல்ல டீச்சர், நான் எதுவுமே எடுக்கல டீச்சர். உண்மை சொல்லு விக்டர், நீ கீழே கிடந்து எடுத்தத நான் பார்த்தேன். டீச்சர் நான் ஒண்ணுமே எடுக்கல டீச்சர். நான் ஸ்டெப்ஸ்ல நீ கீழே இறங்கி வரும்போது உன்னைய பார்த்தனே, நீ கீழே இருந்து ஒரு திங்ஸ் எடுத்தியே. டீச்சர் அது வந்து டீச்சர், சொல்லு. நான் வர்ற வழியில ஒரு மணி பர்ஸ் கீழே கிடந்துச்சு. அந்த பர்ஸ் நான் எடுத்து என் பையில வச்சிருக்கேன் டீச்சர். கொடு விக்டர், அது ஓம் பர்ஸ் கிடையாதுல, கொடு. பிறவு ஏன் அதை எடுத்து பைக்குல வச்ச? ஹெட்மாஸ்டர் நீ அதை கொடுத்துருக்கலாம்ல. இல்ல டீச்சர், அது வந்து எங்க அம்மா சுகம் இல்லாம வீட்டுல படுத்திருக்காங்க. அவங்களுக்கு இதுல ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்காகத்தான் டீச்சர் எடுத்தேன். பாரு விக்டர், யோசேப்பு தன் சொந்த வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்தான். அதனால பாரு, எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். நீயும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் உண்மையா இரு விக்டர். சரி டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி எல்லா சமயத்திலும் நான் கண்டிப்பா உண்மையா இருப்பேன் டீச்சர். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ விக்டர். ஏய் என்ன விக்டர், உங்க அம்மாக்கு சோமலன் கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, உடம்பு சரியில்லை. அதான் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி பார்த்து பார்க்க வேண்டியதானே?
பாக்கலாம்க்கா, ஆனா பணம் தான். அண்ணாமா, சரி சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். நீங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்னும் இல்லதான். சரி. விக்டர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்த கொண்டாரமா. அம்மா, ஏசப்பா, முடியலையே முடியலையே. அம்மா, இப்போ உங்க உடம்பு எப்படிமா இருக்குது? கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா, இனிமேல் நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு தான் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டுல. வீட்டுல இருக்கிற அவ்வளவு வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா, அதுவே போதும். எனக்கு இப்ப கூட கஷ்டமா தான் இருக்கு விக்டர். வாரீங்களாம்மா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரியா, நான் வரேன். வாங்க. அதிர்ஷ்டம் அடிச்சிட்டு, அதிர்ஷ்டம் அடிச்சிட்டு, நோட்டு, ஜாலி. கேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். மாப்ள மச்சான், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னடா ரொம்ப டல்லா இருக்கு? கை வர குறுகுறுன்னு இருக்கு. எவனாட்டு மாட்டுவான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். ஆமா மச்சான், எங்கிட்டயும் பாக்கெட்ல சுத்தமா துட்டே இல்ல. பசி வேற கொள்ளுது, என்ன செய்யன்னு தெரியல. எவ்வளவு நேரம் தான் இதே இடத்துல உட்கார? காலம்பேர்ல இருந்து இதுல உட்காந்து உட்காந்து 4 டீயை குடிச்சதான் மிச்சம். சரி, இந்த டீயை குடிப்போம், பாப்போம். காசு அங்க போய் மிட்டாய் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி. ஏ மாப்ள மச்சான், அங்க பாத்தியா? ஆமா, நமக்கு இன்னைக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இன்னைக்கு முழுசும் இவனை வச்சு கதையை ஓட்டிட வேண்டியதான். ஒட்டிர வேண்டியதான். அவன் கையில பாத்தியா? ஆமா, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். இருக்கு. இன்னைக்கு அவனை விட்டுற கூடாது. ரைட்டு. நீ வேற வயிறு பசி சொன்னல. ஆமா மாப்ள, சீக்கிரம் வா. இதா வரேன். அவன் போறக்குள்ள பிடிச்சிடலாம். மாப்ள, என் பின்னாடியே வா. நான் சொல்றத கேளு. சரி மச்சான், நான் செய்யற மாதிரி செய். ரைட்டு. டேய் தம்பி, என்னண்ணே? நில்லுடா. ஆமா, என்னடா இது கையில? இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? அம்மா, இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் அடிச்சிருக்கு. அம்மா, இப்போ உனக்கு 2 அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. 2 அதிர்ஷ்டமா? எப்படினே தம்பி? எப்படி? இப்போ அடிக்க போகுது உனக்கு. என்ன மச்சான், 2 அதிர்ஷ்டம் அது இதுன்னு உளறிட்டு இருக்கான். மாப்ள, அந்த நோட் எடுங்க. எந்த நோட்டு? அதான் அந்த நோட்டு. ஓ, அப்பள கொடுத்தது. தம்பி, அதிர்ஷ்டம் அடிக்க போகுது உனக்கு. இந்தா தம்பி, இந்த 2 நோட்டு இருக்கு. 2 அதிர்ஷ்டம் இப்போ உனக்கு அடிக்க போகுது. அப்படியானே? இந்த 2 நோட்டை வச்சுட்டு தாங்கனே. அந்த நோட்டை தந்துட்டு இந்த 2 நோட்டை நீயே வச்சுக்க. இந்த மாப்ள வச்சுக்கங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா, 2 அதிர்ஷ்டம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாப்ள, அவன் போயிட்டான். நம்ம இடத்துக்கு காலி பண்ணோம். எஸ்கேப் போவோம் நம்ம இடத்துக்கு. சீக்கிரம் வா. மச்சான், துண்டா காண மச்சான், வா பாட்டறலாம். மாப்ள, துண்டு முக்கியம் இல்ல, அந்த ஹோட்டல் சாப்பாடு காலியாயிரும். முதல்ல அந்த வேலையை முடிப்போம், அதுக்கு போய் துண்டை தேடி கண்டுபிடிப்போம். ஏய், யாரும் தெரியுதுல்ல? தெரியும். யார் மச்சான் அது? கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காரு. அவரு முதலாளிடா. கேளு கேளு கேளு. ஆமா, சாப்பிட என்ன இருக்கு?
மட்டன் இருக்கு, முழு கோழி இருக்கு, தந்தூரி இருக்கு, புரோட்டா இருக்குது, லாலிபாப் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? மட்டன் சுக்கா இருக்கா? மட்டன் சுக்கா இருக்கு. சிக்கன் சுக்கா இருக்கா? எல்லாம் இருக்கு. சிக்கன் 75 இருக்கா? சிக்கன் 75 இருக்கு. சிக்கன் தந்தூரி இருக்கா? தந்தூரி இருக்கு. அதான் மெயினா வேணும். இல்ல காடை இருக்கா? காடை இருக்கு. கௌதாரி இருக்கா? கௌதாரி இருக்குது. எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சிருக்கான் போலியே. ஹோட்டல் பெரிய ஹோட்டல்ல. வேண்டிதான். மாப்பிள்ள அந்த ஓரமா சேர போடுங்க. மச்ச பின்னாலே வந்துட்டு இருக்கேன். வாங்க போங்க. மச்சான் அது இருக்கட்டும். சிக்கன் 75 நீ அது என்னது? டேய் நான் 65க்கு பதிலா தான் 75 சொல்லிவிட்டேன். அதே இந்த மேனேஜர் எல்லாத்தையுமே இருக்குங்க. என்னத்தையும் அவனு கொண்டு வருவான். சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா பேக்கானா இருப்பான் போடு. கண்டிப்பா. மாப்பிள்ள நீ கரெக்டா சொல்லிட்ட. இது வரைக்கும் இருக்கட்டும். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஓகே தான். சாப்பாடு விஷயத்துல நீ வேற நான் வேற. அதே மாதிரி உன் கை என் இலப்பக்கம் வந்துச்சு. மாப்பிள்ள மனுஷனா இருக்குமா? சிக்கன் முழு கோழி வரை சரிதான். பாதி அங்க இருக்கணும், பாதி இங்க இருக்கணும். அது ரைட்டு. சர்வர் சர்வர் ஒருத்தனி காணுமே. சர்வர் 2 பேர் வந்திருக்காங்க. ஸ்பெஷலா கவனிங்க. வைங்க. அத வைங்க. பிரியாணி, அந்த தந்தூரி சிக்கன் அத கொண்டாங்க. இன்னைக்கு நல்ல பயங்கர சூடு. வாங்கோ வாங்கோ. மாப்பிள்ள வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னமா சாப்பிடுறாங்க? மச்சான் சர்வர் ஏதாவது வேணும்னா கேட்டு கொடு. மாப்பிள்ள வாங்க. தம்பி திருப்தியா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டாச்சு. மாப்பிள்ள அந்த அதிர்ஷ்டத்தை எடுத்து கொடுங்க. இந்த கொடுத்துறேன் மச்சான். எவ்வளவு ஆச்சு? 430 ரூபா. என்ன மச்சான் நோட்டை இந்த திருப்புறாரு? சரியான சந்தேக பொருளியா இருப்பாரோ? அப்படிதான் இருக்குன்னு நானும் நினைக்கேன். தம்பி உங்களுக்கு எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா உமக்கு என்னையா? பில்லு உள்ளதை எடுத்துட்டு மிச்ச டிப்ஸ் எடுத்துட்டு மிச்ச காசு என்கிட்ட கொடுங்க. வேலை நிறைய இருக்குல்ல. வேற ரூபா வச்சிருக்கீங்களா? யோ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒண்ணு இல்லாத மாதிரி தெரியுதா? அங்க சூட்கேஸ்ல பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்கோம். என்ன மச்சான்? ஆமாடா மாப்பிள்ள. டேய் நீங்க வச்சுக்க கள்ள நோட்டுடா. என்னது கள்ள நோட்டா? அப்ப இது அதிர்ஷ்டம் இல்லையா? ஆமா அப்பதான் போல. டேய் பிடிங்கடா. ஓடுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு கள்ள நோட்டு தந்து ஓடுறாங்க. அடிங்க 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 அடிங்க. அவ்வளவு ஓடுங்க. அடிக்கிறீங்க. ஓடுங்க மச்சான். இவ்வளவு ஓடி ஓட மாட்டீங்க. என்னமா வேற யாரும் பேசிட்டு இருக்காங்களா? ஆமா டாக்டர், ஒரு பேஷண்ட் இருக்காங்க. வர சொல்லுமா. வாங்கம்மா, இதுல உட்காருங்க. வாங்க. என்னம்மா செய்து உங்களுக்கு? நெஞ்சு வலிக்கு, தலை வலிக்குது, இருமலும் இருக்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்படியாமா? உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, தலைவலிக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு இசிஜி எடுத்துடலாம். சளி ரொம்ப இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம். உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க சுகர் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் பிளட்ல செக் பண்ணிடலாமா? எல்லாம் நல்லாயிரும், பயப்படாதீங்க. சார் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் சொல்லிருக்கீங்க, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளவு டாக்டர் பணம் செலவாகும்? ஒரு 25,000 ரூபாய் செலவாகும். நீங்க ஒரு 20,000 ரூபாய் கட்டுங்க, மீதி அப்புறம் கட்டுங்க. அம்மாவுக்கு எல்லாம் நல்லா ஆயிரும். டாக்டர் அந்த அளவுக்கு பணம் கொடுக்க எங்கிட்ட வசதி இல்ல டாக்டர்.
எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். என்னம்மா இது உதவி செய்யுங்கன்னு எங்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அதுக்கு வேற எங்கேயாவது தர்மார் சித்திருக்கும் பார்த்து கூட்டு போப்பா. நர்ஸ், இவங்களை வெளியே கூட்டு போமா. ப்ளீஸ் டாக்டர். வாங்கம்மா வெளியில, டாக்டர் சொல்றாங்களே. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ஏமா வந்துட்டாங்க நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு. அப்படிங்கம்மா மச்சான், ரொம்ப படத்தை போடாத. டாக்டர்லாம் வரல. வரலையோ மாப்பிள்ள கொஞ்சம் பொறுடா. அது என்ன டேய், கொஞ்ச நேரத்துக்கு வைப்புன்னு வச்சிருந்து பார்த்தேன். நான் கூட அந்த ஹோட்டல்ல தின்ன கோழியை தான் என்ன வச்சிருக்கோன்னு நான் பார்த்தேன். அந்த கோழி இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஒரு கோழியை தின்னது தப்பாயா? ஒவ்வொருத்தரும் குமுறு குமுறு கும்பிட்டாங்களே. மச்சான், ஒருவேளை சோத்த தின்னுபிட்டு நம்ம பாடுற பாடு இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ. அடே மாப்பிள்ள மச்சான், கோழியை முகந்து போத்தது தப்பாயா? மூக்க குத்தி உடைச்சு விட்டானுங்களே. மச்சான், உன் முகத்துல மூக்குதான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. சட்டையெல்லாம் நார் நாரா கிழிச்சு விட்டானுங்களே. என்ன செய்ய? அம்மா மாப்பிள்ள, என்ன நர்ஸ் தான் வரேன்னு நினைக்கிறேன். ஏமா ஒரு டம்ளர் பால் கூட, பசிக்குது ரொம்ப. இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தானே சாப்பிடுறீங்க, கொண்டு வரதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏம்மா வலி தாங்க முடியல, ஒரு ஊசியை போட்டு போ. நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர் வந்து பாக்கட்டும். அந்த ஆளு மாட்டு ஊசியை போடுற போற. நான் டாக்டர் சொல்லி கூட்டிட்டு வரேன். போமா போமா. மாப்பிள்ள, இவன் நர்ஸா இல்ல ஆவியா? மச்சான், டாக்டர் வர போறான். படுத்துக்க மாப்பிள்ள, படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. ஐயோ, என்ன நர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் நேரத்தை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னா இன்னும் பண்ணலையா? நான் சொல்லியாச்சு, ஆனா கேட்கவே மாட்டேங்காங்க. கேட்கவே மாட்டேங்காங்களா? தாங்க முடியலையே. டேய், ஐயோ டாக்டர், வலிக்குது டாக்டர், வலிக்குது. டேய் எலும்புங்கடா. நான் என்ன செய்வேன்? தொடாதீங்க தொடாதீங்க, ஏதாவது ஊதிய போடுங்க. என்னடா டாக்டர் டாக்டர் எழுறீங்க? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நேத்து தானே செக் பண்ணிட்டு போனேன். நல்லா இருக்கீங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறேன் டாக்டர். வெளியே போனா 1 ரூபாய் சோத்துக்கு கண்டவெல்லாம் எங்களை அடிச்சு துவைச்சிருதான். இங்கதான் எல்லாம் நேரத்துக்கு நேரம் பால் பிஸ்கட் எல்லாம் தராங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறேன் டாக்டர். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா டாக்டர், கொஞ்சம் உங்க கண்ணுல எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் டாக்டர். வலி தாங்க முடியல டாக்டர். நர்ஸ், இவங்க இருந்து இங்க 2 நாள் உடம்ப தேத்திட்டு போட்டோம். 2 நாளைக்கு பிறகு இவங்களை இங்க வைக்க வேண்டாம், அனுப்பிடுங்க. அமைதியா இருந்தவாது பரவாயில்ல, இல்லாத அட்டூழி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கன்னா அமைதியா கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். நர்ஸ்ட வம்புழுக்கிற வேலை எல்லாம் இருக்க கூடாது, சரியா? டாக்டர் ஊசி போட சொன்ன போட ஊசி எல்லாம் போதும்பா உங்களுக்கு. நல்லா இருக்கிற உடம்ப கெடுத்துக்கிடாதீங்க, சரியா? டாக்டர், இங்கெல்லாம் வலிக்குது டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. வலிக்காதா? நர்ஸ், இவங்க 2 பேரையும் 2 நாள் கழிச்சு வெளியே அனுப்பிடுங்க, சரியா? சரி டாக்டர். சாப்பாட்டு கதையை ஓட்டிடலாம். டாக்டர் சமாளிச்சிடலாம் போல. இந்த ஆவி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலியே. மா மா மா, என்னையா? நான் பாஸ் ஆயிட்டேமா, +2 பாஸ் ஆயிட்டேன். ஆமா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆண்டவர் தான் உன்னை பாஸ் பண்ண வச்சிருக்காரு. ஆமாமா. சரியா? இம்மா என்னையா? உட்காருங்க. என்னம்மா? நான் +2 பாஸ் ஆயிட்டேன். சரியா? அடுத்து என்ன எப்படியாவது காலேஜ்ல சேர்த்துருங்கம்மா. அம்மா, என்ன காலேஜ்ல சேர்த்தீங்கன்னா நான் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு இது என்னமா வீடு, இதை விட பெரிய வீடு, காரெல்லாம் வாங்கி உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேம்மா. சரிடா, உன்னை காலேஜ்ல படிக்க வைக்க எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா பணத்துக்கு என்ன செய்ய? சரிடா, நம்ம ஊரு பண்ணையாருட்ட போவோம். அம்மாவுக்கு அவர் பணம் தந்து கண்டிப்பா உதவி செய்வாரு. அம்மா, அந்த பண்ணையாரம்மா? ஆமாய்யா, அம்மாவுக்கு கட்டாயம் உதவி செய்வாரு. சரிம்மா. எடா முத்து. ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த வாய்க்கால்ல தண்ணி போச்சே, தண்ணியை திருப்பி விட சொல்லிட்டியா? ஐயா அது காலையில வெட்டி விட்டாச்சுங்கய்யா. ஏன் அவன் டிராக்டர் கேட்டானே அனுப்பிட்டியா? காலையில அனுப்பியாச்சியா. சம்பளத்துக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்பிட்டியா? மத்தியானமே போய் போட்டு அனுப்பியாச்சு. நான் வர போய் பாத்துட்டு வந்துட்டேன்யா. சரி சரி. ஐயா ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு இல்ல, என் வீட்டம்மா தான் கேட்க சொன்னாப்ல. என்ன? ஐயா உங்ககிட்ட நிறைய பேர் வேலைக்கு சேர்றாங்க.
ஆனா எல்லாரும் அந்தந்தால சீக்கிரம் வேலையை விட்டு போயிருந்தாங்க. நான் மட்டும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அதான் ஐயா. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒருத்தன் தான் சம்பளம்னு கேட்க மாட்டேங்கிற, அதான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன். ஐயா என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? சரி வா வா. வாப்பா. இம்மா கண்டிப்பா பணம் தருவாரம்மா? கண்டிப்பா தருவாரப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஐயா. தம்பி யாரு? என் பையன் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. பெரிய பையனா இருக்கானே, என்ன பண்றான்? அவன் +2 பரீட்சையில நல்ல மார்க் வாங்கியிருக்கான். காலேஜ் படிக்க அவன் ஆசைப்படுறான் ஐயா. நீங்க கொஞ்சம் கடனா பணம் கொடுத்தா உதவியா இருக்கும் ஐயா. பணம்? கடனாவா? ஆமா இந்த ஐயா. நிலைமையில பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? ஐயா நான் படிச்சு முடிச்சு வேலை பார்த்து எப்படியாவது உங்க கடனை அடைச்சிருவேன் ஐயா. தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என் கடன் அடைக்க போற, அது வரைக்கும் நான் காத்திருக்கணும். போப்பா, வேற வேலை பாரு. ஏ மேரி, என்னக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அன்னைக்கு என்னமோ உன்னை கடையில பார்த்தேன். உன்ன பண்டிகைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஆமாக்கா எடுத்தாச்சு. சரி, சரி. எல்லாரும் வந்திருந்தாங்க, அதனால சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்தோம். அதான் கேட்டேன், கடையில பார்த்தனே, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிக்கா சரி. ஜெப கூட்டத்துக்கு நேரமாச்சு, இவ வேற வழியில உட்கார்ந்துக்கிறாள. ஏ மலரு, என்னக்கா பாதம் பாக்காத மாதிரி போயிட்டே இருக்க? இல்லக்கா, உங்களை பாத்துட்டு பாக்காம போவனாக்கா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை பாத்துட்டு அதானே. மலரு இங்க வாங்க கொஞ்சம், இதுல வந்து முதல்ல உட்காரு. இந்த வாரம் இந்த ஏத்த விட்டு விக்டர் இருக்கான்ல, அந்த பையன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துட்டு இருக்கான். அவன் வாயில வர்றது எல்லாம் பொய்யாதான் வருது. அதானக்கா, என் பையனும் அவங்க கூட சேர்ந்து பொய் பேச ஆரம்பிச்சுட்டான். என்கிட்டயே பொய் சொல்றான். நான் விடுவேனா? நறுக்குன்னு ஒரு கொட்டு போட்டேன் பாருங்க. அன்னையோட பொய் பேசுறத விட்டுட்டானே. அப்படி சொல்லு, அதான் கரெக்ட். ஏக்கா வசந்தி அக்கா, சும்மா திண்ணையில உட்காந்துட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்குறத விட்டுட்டு வீடு வேலையெல்லாம் முடிச்சோமா, பைபிள் வாசித்தமா, ஜெபம் பண்ணாமா, அப்படி இருங்கக்கா. ஆமா என்ன ஏக்கா, நம்ம பாக்குறது பேசுறது எல்லாமே உண்மையா இருந்துராதுக்கா. பிறகு நாமும் பொய்யாத்தான் பேச வேண்டியது இருக்கும். அதுவும் சரிதான். ஆமா, இப்ப பைபிள் எடுத்துட்டு எங்க போற? அதுவா, இன்னைக்கு மேரி அக்கா வீட்டுல மிஷினரி ஊழியத்துக்காக ஜெபிக்க போறாங்க. அதான் ஜெபிக்க போயிட்டு இருக்கிறேன். நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. இப்படி கண்ட கண்ட கதையை பேசிட்டு இருக்காம உன்னை மாதிரி நானும் ஜோம் பண்ண வரேன். நீ முதல்ல போயிட்டு, நானும் உன் பின்னால கொஞ்சம் கழிச்சு வரேன். சரியா? போயிட்டு வரேன். சரி. வணக்கண்ணே. வணக்கண்ணே. முதலாளி பார்க்கணும். ஆபீஸ் ரூம் எங்க இருக்கு? முதலாளி ஆபீஸ்ல இல்ல, ஃபேக்டரியில இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணே. வணக்கம் சார். உங்க கம்பெனில ஏதாவது வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன படிச்சிருக்க? +2 தான் படிச்சிருக்கியா? ஆமா சார். ஆமா, அப்புறம் ஏன் படிக்கல? வசதி இல்ல சார். சரி, நீ என்ன வேலை செய்ய போற? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். தம்பி, கம்பெனில வேற வேலை இல்ல, ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ செய்வியா?
கண்டிப்பா செய்வேன் சார். சரி, அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி சார். சரியா? ரொம்ப நன்றி சார். சரிப்பா. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சரி, கேட்ட வேண்டியதான். சார். என்னப்பா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி, லீவ் வேணுமா? இல்ல சார். அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கையில ரூபாய் இல்ல. என் சம்பளத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் சார். என்னது அட்வான்ஸா? வேலைக்கு வந்து 10 நாள் ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கட்டினா? போய் வேலையை பாருப்பா. சார். ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? சரி சார், நான் இப்ப உடனே வரேன் சார். விக்டர், யோசேப்பு சொந்த வீட்டுல வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்தான். அப்படி அவன் இருந்ததுனால அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். நீயும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையா விக்டர். வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். காலையில ஆபீஸ்ல டேபிள்ல பணத்தை வச்சோம். போன் வந்துச்சு, அவசரமா வெளியே வந்தேன். பணத்தை உள்ள வச்சோமா வெளியே வச்சோமா? சரி, உள்ளதான் வச்சிருப்போம். காலைல போய் பாப்போம். தம்பி. சார். உங்க அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அம்மா உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க சார். ஹாஸ்பிட்டல் போனியா? இல்ல சார், கையில பணம் இல்ல, அதான் கூட்டு போல சார். தம்பி, இவ்வளவு பணம் இருந்தும் உனக்கு எடுக்கணும்னு தோணலையேப்பா? தோணல சார். எங்க அம்மாவுக்கு உடம்பு வேற சரியில்லை, ரொம்ப முடியாம வேற இருக்காங்க. கையில காசு இல்ல. ஆனா நான் +2 படிச்சு முடிச்சுட்டு வரும்போது எங்க டீச்சர் என்கிட்ட கடைசியா ஒண்ணு சொன்னாங்க சார், உண்மைக்காக எதை இழக்கலாம்,
ஆனா எந்த சமயத்துல உண்மையை மட்டும் இழக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கணுங்கிறக்காக இந்த பணத்தை பார்த்து எடுக்கல சார். தம்பி, உன்னுடைய உண்மையும் நேர்மையும் பாராட்டுறேன்ப்பா. இங்க பாரு சார், உங்க அம்மா முடியாம இருக்காங்கல்ல? ஆமா சார். நான் உதவி செய்யறேன்ப்பா. எப்படி சார்? உங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன்ப்பா. சார், அது மட்டும் இல்லப்பா, நீ +2 முடிச்சிருக்கல? ஆமா சார். டிகிரி முடிச்சவங்களுக்குரிய அந்த சம்பளம் 15,000 உனக்கு மிஸ் பண்றேன்ப்பா. 15,000? ஆமா தம்பி. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா.